உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய முன்னெடுப்பில் முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு அழைப்பு அதுக்கு மேலே அந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மொத்தம் அனைவரும் சேர்ந்து தமிழகத்தை பொறுத்த மட்டும் எந்த விதத்திலையும் எப்படி ஏப்ரல் 16ஆம் தேதி இந்த டீலிமிட்டேஷன் ஆக்டை டிஃபீட் பண்ணமோ அதே மாதிரி இந்த முறையும் அதே முறையில் எல்லாரும் ஒற்றுமையோடு இருந்து தமிழகம் ஒரே குரலில் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் 543 தொகுதிகளும் 39 தொகுதிகளும் தமிழ்நாட்டில் இருக்க தொகுதிகளை பாதுகாக்கணும். ஏமாற்று வேலை பாஜக பல ஏமாற்று வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 50% கூட்டுவோம், 60% கூட்டுவோம் ஆஃபரு. இந்த ஆஃபர் கதையெல்லாம் ஆரம்பித்து கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க பாஜக. இந்த ஆஃபரில் ஏமாந்துடாமல் இருக்கணும். ஆஃபரில் ஏமாந்த கட்சிகள் வரலாற்றில் என்றைக்கும் மறக்கப்பட மாட்டாது. இந்த கூட்டம் என்பது மிகப்பெரிய துவக்கம். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எடுத்திருக்க இந்த முன்னெடுப்பு மிகப்பெரிய வெற்றியை பெறும். எங்களை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு எந்த விதத்திலும் துரோகம் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது எங்களுடைய வேலை. ஒரு ஆள் There is no fair delimitation. Only a delimitation is going to be unfair to Tamil Nadu. இது தவறான புரிதல். இது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷனே கிடையாது. தமிழ்நாட்டை ஏமாற்றுவதற்கான வேலை, தமிழகத்தை ஏமாற்றுவதற்கான வேலை. இது உண்மையிலேயே பாஜக மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் செய்கின்ற சதி. இந்த சதியில் ஏமாந்துடக்கூடாது. ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிற ஒரு வேலையே கிடையாது. டீலிமிட்டேஷனே பெரிய கிமிக்கு. இந்த டீலிமிட்டேஷன் என்பது உண்மையிலேயே தமிழகத்தினுடைய அதிகாரத்தை பிடுங்குவதற்காக நடக்கின்ற சதி. இதை எதிர்த்து 543 இடங்கள் 39 இடங்கள் இதை காப்பாற்றுவது மிக முக்கியம் நாங்கள் நினைக்கிறோம். அதைத்தானே சொல்றேன். ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒரு டீலிமிட்டேஷனே கிடையாது. ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஃபேக் டீலிமிட்டேஷன். ஃபேக் டீலிமிட்டேஷன் ஆதரிக்கிறதுங்க நியாயம் கிடையாது. டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு எதிரானது. 543 தொகுதிகள் தான் நியாயமானது, 39 தொகுதிகள் தான் நியாயமானது. எப்பொழுது டீலிமிட்டேஷன் நடந்தாலும் சரி, இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த மட்டும் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு எப்பொழுதுமே ஃபேரான டீலிமிட்டேஷன் கொடுக்க போறதில்லை. அவர்கள் ஒரு ஃபேக் டீலிமிட்டேஷன் தான் கொடுக்க போறாங்க.